ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது அப்படின்னா, ஸோ டெரிவேட்டிவ்ஸில் நியராக வந்து ஃபியூச்சரில் ஒரு 26 ஸ்டாக் வந்து லாங்காக இருக்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு 169 ஸ்டாக் வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. விச் மீன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது தான் சொல்லுவேன். ஏன் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே புட் செல்லிங் இல்லவே இல்லை. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் கொஞ்சம் இருந்தது உண்மையாகவே, பட் அது கால் செல்லிங் இருந்ததை விட ரொம்ப கம்மி. பட் நிஃப்டியில் அது அப்பட்டமாகவே தெரிஞ்சுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு சைடு கால் ஆப்ஷனோட செல்லிங் நியராக வந்து 70-80 லட்சம்லாம் போயிருக்கு. பட் புட்டோட செல்லிங் ஒரு 15 லட்சம் கூட தாண்டலை. இதுதான் வந்து நிசப்தமான உண்மை. ஸோ இந்த அளவு வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லும் போதே கிளியராக டம்ப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸ்லோவராக மார்க்கெட்டு கிளியராக அதோட லோவை உடச்சி மார்க்கெட் இறங்கினதை பார்க்க முடிஞ்சுது. பட் இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரியும் கண்டிப்பாக புட் சைடில் ஒரு இன்சேனாக தான் இருந்திருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. போன வாரம் மார்க்கெட் வந்து பொழந்து கட்டி ஏறிச்சு. இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக சைலண்ட்டாக மார்க்கெட் அதை வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணி இறங்குச்சுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இந்த ஃபியூச்சர் விஷயத்தை பார்க்கும்போது நியராக வந்து ஷார்ட்டோட கை தான் அதிகமாக ஓங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆஃப் த டே மார்க்கெட் கொஞ்சம் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து செல்லாக ட்ரை பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு சைட் டைரக்ஷனு எப்போ இந்த பிபிஐ டைனமிக்கோட சப்போர்ட்டை உடச்சிதோ கிளியராக அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நியராக ஒரு 250 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டிக்கு ஒரு 233 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஆகும். அண்டு சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 1350 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டியது புட் செல்லிங்கே மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ நாளைக்கு விஷயம் நடந்தால் இது நடக்கும். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் ஏறும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்டைலாக இருக்கும். பிகாஸ் வந்து அட் த மணியோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 233 அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்று புட் செல்லர் மார்க்கெட்டில் வந்தாங்க அப்படின்னா ஸ்டேபிளாகி மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இல்லை. அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ஃபர்தராக இன்னும் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியராக ரொம்ப நாள் கழித்து லோ கிட்ட மார்க்கெட் முடிஞ்சிருக்குது. நீங்கள் ப்ரீவியஸாக எடுத்து போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்சாலிடேஷனில் டே ஐலேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். பட் இன்றைக்கி டே லோ கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால ஃபர்தராக அந்த லோவை உடைக்கும்போது மார்க்கெட் ஈஸியாக கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ புட் செல்லர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழ வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அண்ட் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த ஸ்ட்ராட்டஜி விவேப்புக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸும் எங்கே பிரேக் ஆகுதோ அங்கே பிரேக் ஆச்சுனாலே நம்ம வெளியே வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் விஷயம். நியராக ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து சென்செக்ஸ்க்கு 294 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு. அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 396க்கு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஒரு 10-20K. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடலே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. ஸ்ட்ராடலே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கான டே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவருக்காக தான் இருக்கும். ஒரு கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கல் போடுறவங்களுக்கு, மேக்ஸிமம் ஸ்ட்ராடல் போடுறவங்களுக்கு கூட பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் என்னமோ எரோட் ஆகிருக்கும். பிகாஸ் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ப்ரீமியம் வந்து காலி ஆகிட்டு இருக்கும். பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவருக்கு தான் இன்றைக்கி டே அப்படின்றது வந்து ஒரு 10:30க்கே வந்து தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு 12 மணிக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லேயே வச்சு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டேன். பிரச்சனை இல்லை. பட் இருந்தும் கொஞ்சம் மார்க்கெட் இருந்த இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஆப்ஷன் செயினில் நிஃப்டிக்கு 24,750 அட் த மணி ஒரு 233 பாயிண்ட்டு. இங்கே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 233ன்னு சொல்லும்போது 250 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் சைட்லையும் அண்ட் 250 பாயிண்ட் டவுன் சைட்லையும் மார்க்கெட் வந்து ஒரு வால்டைலாக இருக்க வாய்ப்பு. நேற்று இந்த 24,500 45 ரூபாய்க்கு இருந்தது. பட் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி புட்டில் வந்து பெரிய ஸ்பைக் இல்லை. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ கான்ட்ராவாக யோசிச்சிங்க அப்படின்னா கால் சைடில் ஒரு லேடர் கூட ஃபார்ம் பண்ணலாம். அந்த லேடர்லாம் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன ரிஸ்கில் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு கூட ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஐடியா. இது வந்து யாரும் நீங்கள் ஐடியா நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க, இல்லைனா பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ 24,800 ஒரு லாட்டு பை, 24,900 ஒரு லாட்டு செல்லு. நான் 25,100 ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிறேன். ஸோ நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது.
ஸோ ஒரு சைடு ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 98 rupees தான். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடம் நியராக வந்து 24,800 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,200 ஒரு 2% வரையும் ரேஞ்ச் இருக்குது. இங்கே எங்கேயாவது நிற்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராவாக யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா கூட அந்த 100 ரூபா வந்து நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ நடுவில் வந்து எங்கேயாவது நிற்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 2000 வந்து நின்னா கூட நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக அதோட பேக் சைடில் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் செயினில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா அது ஐவி. ஸோ ஐவி நார்மல் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஐவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு டவுன் சைடு நியராக வந்து ஒரு 100, 150, 200 பாயிண்ட் டவுனாக போனால் கூட சொல்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா வந்து டவுன் சைடில் தான் மார்க்கெட் போகும் அப்படின்றது வந்து சொல்லுது. ஏன்னா மார்க்கெட் மேலே ஏற ஏற ஐவி அதிகமாகுது. பட் மார்க்கெட் கீழே போக போக ஐவி கம்மியாகுது அப்படின்னா அதோட கம்ஃபர்ட் ஐவி எங்கே அப்படின்னா லோவஸ்ட் சைடில் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி அங்கே அப்ரோச் பண்ணலாம் ஆஸ் பர் ஐவி. பட் மார்க்கெட் மேலே ஏறணும், புட் செல்லர்ஸ் ஹெவியாக வராங்க அப்படின்னா கால் செல்லர்ஸ் அவங்க வந்து அவங்க பொசிஷனை மாற்றிப்பாங்க. அப்படி மாற்றும் போது மார்க்கெட் மேபி வேணால் மேலே போகலாம். ஸோ இது ஒரு கான்ட்ராவாக யோசிக்க வேண்டிய தருணம், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் SGX நிஃப்டி நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு 40-50 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுனால அந்த ஒரு க்ரீன் வந்து இருக்கும் அப்படின்றது தான். ஸோ சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி. அண்ட் FID ஆக்டிவிட்டி நேற்று ஒரு பெரிய ஆக்டிவிட்டிலாம் கிடையவே கிடையாது. கேஷ்லேயும் கிடையாது, அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லையும் பெருசாக இல்லை. ஸோ அதனால தான் நேற்று SGX நிஃப்டி காட்டின அந்த ஒரு 100 பாயிண்ட் கூட எனக்கு தெரிஞ்சு வேலிடாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணது தான் கடைசியில் மிஞ்சிச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ பெரிய விஷயம் இன்றைக்கி FID ஆக்டிவிட்டியில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பெருசாக இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க ஒரு 1500 கோடி FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் விற்றுருக்கலாம், 2000 கோடி கூட விற்றுருக்கலாம். ஸோ அதை தாண்டி போகிற பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வேர்டாக பிஹேவ் பண்ணோம். இல்லை அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லேடர் ஸ்ட்ராட்டஜியை அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாமல் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வேகமாக ஒரு சைடு மார்க்கெட் மேலே போகும்போது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு ரொம்ப பிரகாசம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாக்காக தான் சொன்னேன் இந்த மார்க்கெட்டுக்கு எப்படி கான்ட்ரா வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ செக்லிஸ்ட்டில் நியராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. நோட் பண்ண வேண்டியது டெஸ்பைட் மார்க்கெட் இன்றைக்கி இறங்கினாலும் வால்டாலிட்டியில் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில் பெரிய அரிபரி வந்து ஆப்ஷன் ப்ரீமியமில் இருக்கக்கூடாது. ஸோ தே டிசைடட் மார்க்கெட் வந்து கீழே போகணும் அப்படின்ட்டு. பட் அந்த ப்ரீமியத்தில் எங்கும் பெருசாக ஸ்பைக்லாம் கிடையாது. பட் இருந்தும் மார்க்கெட் வந்து ஃபாலு. ஸோ இந்தியா விக்ஸில் பெருசாக இல்லை அப்படின்றதுனால நான் வந்து கான்ட்ராவாக யோசித்தேன். மார்க்கெட் அகெயின் புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வரும்போது மார்க்கெட் மேபி வந்து ஏறலாம். நிஃப்டி ஸ்ட்ராடல் அதே தான் 233, சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 1348 இருக்குது அடுத்த வாரம் கான்ட்ராக்ட்டு. அண்ட் ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு டவுன் சைட் மாதிரி தான் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்னிக்கல்ஸில் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லாஸ் எடுத்துங்க. அண்ட் பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிருக்கும். அதே மாதிரி நடுவில் ஒரு 2-3 நாள் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேஷனில் இருந்தது. இன்றைக்கி அதோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. அண்ட் டேட்டா ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 0.8% இறங்கியிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் சைஸ் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டோடைய பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வியர்டாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. பட் இதோட பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ப்ரைஸஸ் ஷார்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி இந்த ஒரு டவுன் வந்து ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா பொய்யா இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது பர்சனலாக. அதே தான் பேங்க் நிஃப்டி 0.8% ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதை ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் பாயிண்ட்டில் 210 பாயிண்ட் இருக்குது. எப்போ வேணால் மார்க்கெட் வந்து யூட்டர்ன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது வந்து இது மூலமாக தெரியுது. அதே தான் மிட் கேப் நிஃப்டி நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.2% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் ஷார்ட் மார்க்கெட்டில் இருக்குது. பட் சின்ஸ் ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் பாயிண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் வந்து குட். ப்ரைஸில் அதோடைய ஷார்ட் வந்து எதிரொலிக்கலை, அதுக்கு மாறுதலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பிசிஆரை பார்க்கும்போது எல்லாமே ஷேடாக இருக்குது. நிஃப்டி நல்லாவே ஷேடாக இருக்குது. ஏன் புட் செல்லர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் இந்த டேட்டாவே உங்களுக்கு வந்து சான்று. ஸோ 1 கிட்டே இருந்தது, 1 வந்து பார்த்திங்கன்னா 0.87 இருந்தது, இப்போ 0.5 கீழே போயிருக்கு அப்படின்னா விச் இஸ் நாட் அ நார்மல். அண்ட் பேங்க் நிஃப்டியும் இறங்கியிருக்கு, அண்ட் மிட் கேப் நிஃப்டி இறங்கியிருக்கு. கண்டிப்பாக புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் இல்லை. இது புட் செல்லர்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க, தே ஆர் டம்பிங். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அவனுக்கே தெரியும் அப்படின்றதுனால ஸோ எங்கே நியராக வந்து புட் செல்லிங் இருக்கோ அதெல்லாம் வந்து அவனே வெளியே வருவாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மேலே ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக
அவங்க புட் செல்லர்ஸ் வந்து உள்ளே வரணும். ஸோ குளோபலாக பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் மார்னிங் கொஞ்சம் இறங்குச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் எண்ட் ஆஃப் இஓடி மதியானத்துக்கு மேலே யூகே மார்க்கெட், யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருந்துருச்சு. பட் சின்ஸ் நம்ம மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணல, அப்போ தான் மார்க்கெட் விழுந்தது நோட் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருந்த புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் காணும். அதுதான் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டுக்கான டவுனு. அழகான வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது தான் சொல்லணும். சென்செக்ஸில் சத்தமே இல்லாமல் ஒரு ஃபாலு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நைட்மேர் டே தான். ஸோ நியராக நேக்கடாலும் செல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தப்பிச்சிருக்க முடியாது. ஏன்னா அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிது அப்படின்றத சொல்லலாம். ப்ரீமியம் இல்லை, மார்க்கெட்டே கரைஞ்சிது. 82,000 இருந்த மார்க்கெட்டு 81,150 சொல்லும்போது 850 பாயிண்ட் கண்ணுக்கே தெரியல. அரிபரியாலாம் இறங்கலை, ஓகேங்களா. ஸோ அப்படியே கரைச்சி. ஸோ தி ஷிஃப்டிங் புட் செல்லிங்லேருந்து கால் செல்லிங்க்கு அடிஷ்னலாக அக்ரெசிவாக செல் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இறங்குச்சு, ஓகேங்களா. ஸோ கன்க்ளூஷன் இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் ஸோ புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இது தொடரும் பட்சத்தில் புட் செல்லர்ஸ் நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடணும். நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்படி வரலைன்னா மார்க்கெட்டில் வால்டலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், விக்ஸ் அதிகமாகும். அது மூலமாக வால்டலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் அட் த மணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு மேல் சைடு தான் நான் பெட் பண்ணுறேன், ஒரு கான்ட்ரா வியூ வந்து எடுக்கலாம் அப்படின்றது தான். லெட்ஸ் சி. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க டேட்டா. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.